அடுத்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா லோலாவை கேரப் டீலன் 2 பேருமே என்னாச்சு லோலா உனக்கு ஓகேவான்னு கேக்குறாங்க. அதுக்கு லோலா அழுதுகிட்டே சொல்றா, நான் வேணும்னு இதை பண்ணல, இந்த துணியை வந்து அம்மா துவைக்க சொன்னாங்க, அதுக்கு தான் வெளியில கொண்டு வந்தேன்னு இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. லோரா டேசி கிட்ட, ஏமில கோவப்படாத டேசி, நான் சத்தியமா சொல்றேன் இது நான் வேணும்னே பண்ணலன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப கேலப், இதுல உன் தப்பு எதுவும் இல்லை லோரா, அவளோட அழுக்கு துணியை நீ ஏன் துவைக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. டீலன், இது என்ன அநியாயமா இருக்கு, லோராவோட அம்மா இங்க வேலை செய்யறதுக்காக நீ அவளை என்ன வேணாலும் சொல்லலாமான்னு டேசிய பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு டேசி, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, நான் அப்படி எதுவுமே சொல்லல, அவ உண்மையை சொல்ல வர. கேலப் டீலன் 2 பேருமே அவளை உண்மையை சொல்ல விடல. கேலப் டீலன் 2 பேருமே டேசிய லோரா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. ஆனா லோரா, நான் செய்யாத தப்புக்கு நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்னு அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லோரா டேசிய பார்த்து, பரவாயில்ல விடுங்க, எல்லா தப்பும் என்னோட தான், நான் என் அம்மாவுக்கு உதவி செய்ய போய் கடைசியில டேசிய கோவப்படுத்திட்டேன், என்னால் எதையுமே சரியா செய்ய முடியாதுன்னு மறுபடியும் கேலப் டீலன் 2 பேருமே லோராக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேசிய வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதனால டேசி மனமுடைஞ்சு முன்ன நடந்ததை வந்து நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அடுத்த பாட்டுல டேசிக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்க அவளை நீங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க.